ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டாக் மார்க்கெட் பேச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளான டாபிக், ஒரு சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி. செல் ஹை, பை லோ. இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சில பாயிண்ட்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறமா நம்ம செல் ஹையும் பை லோவை பற்றி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இது ஒரு கிளியர் கட் டிஸ்க்ளைமர் நான் கொடுக்க விரும்புகிறேன். இது நம்ம இது பற்றியோ இன்ட்ராடே பற்றியோ இல்லைன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ் பற்றியோ நம்ம பேச போகிறது இல்லை. அதை பற்றி நாம் எதுவுமே பேச போகிறது இல்லை. நம்ம முழுக்க முழுக்க நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இது இன்ட்ராடேவும் ஸ்டாக் அனாலிசிஸோ இல்லை நீங்கள் இண்டிவிஜுவலாக டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணுற மாதிரியோ விஷயங்களை நம்ம பார்க்க போகிறது இல்லை. இது முழுக்க முழுக்க நம்ம லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இது எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறத நிறைய பேருக்கு மனசில் கொஸ்டின் இருக்கும். ஸோ எப்படி அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சிம்பிளாக எங்கே வேணாலுமே நம்ம பார்க்கலாம். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்டாக் ரொம்ப ஹையாக போயிட்டு இருக்கிற டைமில் இந்த லெவலில் பை பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இப்போ லோவில் இருக்கிற போது அதை பற்றி பார்க்கறதே இல்லை, பயந்துட்டு விட்டுறாங்க. ஸோ நிறைய பேர் அதை பற்றி யோசிக்கிறதே இல்லை, வாங்கணுமா வேண்டாமான்னு. ஸோ மார்க்கெட் ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் வாங்கிக்கிறேன், இந்த மாதிரியான யோசனைகள் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ சிம்பிளான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிள் ரூல், ஒரே ஒரு சிம்பிள் ரூலை நம்ம ஃபாலோ பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கலாம். ஸோ வாரன் பஃபெட்டோடைய ஒரு ஃபேமஸான கோட். ஸோ பி ஃபியர்ஃபுல் வென் அதர்ஸ் ஆர் greedy அண்ட் greedy வென் அதர்ஸ் ஆர் fear. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதர்ஸ் அப்படின்னு சொல்கிறது வேறு யாருமே இல்லை, நம்ம மாதிரி ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பற்றி தான் சொல்கிறாரு, இல்லை பப்ளிக் ஜென்ரல் பப்ளிக்கை பற்றி தான் சொல்கிறாரு. இப்போ மார்க்கெட் கீழே விழும்போது நம்ம நல்ல ஸ்டாக்ஸை இந்த மாதிரியான லோ லெவலில் அக்யூமுலேட் பண்ணிக்கணும். அதே டைம் மார்க்கெட் நல்ல உச்சத்தில் இருக்குது, நல்ல கெயினில் இருக்குது அப்படிங்கும்போது நம்மளுக்கு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ நம்ம அந்த லெவலில் போய் இது பண்ணக்கூடாதுங்கிறது தான் இந்த கோர்ட்டோடைய விஷயம். ஸோ அதுதான் ஒரு சிம்பிளான விஷயம். ஸோ பப்ளிக் எங்கெல்லாம் அதிகமாக பப்ளிக் இருக்காங்களோ அங்கெல்லாம் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அதிகமாக இருக்கும். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான குவான்டிட்டிஸ் பை ஆகிட்டு இருக்கும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் எங்கேருந்து தெரிஞ்சுக்கலாம்? இல்லை உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 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 விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா, இதில் என்ன பப்ளிக் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ நம்மள ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்தோம் அப்படின்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலகிராம், ஸோ ட்விட்டர், ஸோ இந்த மாதிரி யூடியூப், இந்த மாதிரி விஷயங்கள்ல பப்ளிக் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பை ரெக்கமெண்டேஷன், சேல் ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரிவிக்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பப்ளிக் நிறைய மெசேஜஸ் டெலகிராம்லேயோ இந்த லெவலில் பை பண்ணுங்க, இந்த லெவல் தான் கடைசி லெவலு, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் மென்ஷன் பண்ணி, ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் நல்ல ரீபவுண்ட் இருக்கும் அப்படிங்கிறத முக்கிய விஷயங்களை நம்ம பார்க்கலாம். ஸோ பப்ளிக்கை ஏமாற்றக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள் ரொம்ப கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கணும். ஸோ இந்த ஸ்டாக்ஸ், இந்த 7NR, ரீட்டெயில், மௌரியா உத்யோக், ஸோ இந்த இந்த 3 ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வாட்ஸ்அப் மெசேஜஸோ இது மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா
சென்ட் பண்ண விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ அதை பார்த்து பப்ளிக் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா நிறைய வந்து பை பண்ணாங்க. ஸோ இந்த இந்த சாட் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுருக்கேன். ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக வந்து அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்ஸில் வந்து டம்ப் பண்ணிட்டாங்க. சரிங்களா? இந்த சாட் பேட்டர்னை வச்சே உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ எங்கெல்லாம் வந்து இந்த வாட்ஸ்அப் மெசேஜஸ் எல்லாம் வந்து பரப்ப முடியுமோ பரப்பி அதுலேருந்து வந்து பப்ளிக்கை வாங்க வச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் ஒரே இதில் வந்து டம்ப் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாருமே வந்து யாரெல்லாம் வந்து இந்த உச்சத்தில் பை பண்ணியிருப்பாங்களோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து லாக் ஆகிருக்கும். ஸோ ஏன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா டம்ப் பண்ணி அவங்க வந்து அந்த ப்ராஃபிட்டை வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக்கோடைய மிஸ்டேக்ஸ். எல்லாரும் வாங்குறாங்க எல்லாரும் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி நாமளும் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி நிதானமாக போய் வாங்கி இதில் வந்து சிக்கிக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ அட் த டைம் சேம் டைம் பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயும் வந்து சில அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் வரும், சில ரெக்கமெண்டேஷன். ஸோ இதுதான் வந்து இந்த லெவல் தான் வந்து கரெக்டான லெவல் பை பண்ணுறதுக்கு, இந்த லெவல் தான் வந்து கரெக்டான லெவல் செல் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களும் வந்து யூடியூப். ஸோ இப்போ செபி வந்து நிறைய இடத்துல வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அனதர் ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த கமெண்ட் செக்ஷனை வச்சும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுவும் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ கோல்டு சரிங்களா? இப்போ நம்ம அடுத்து இதுக்கு முன்னாடி பார்த்த அசெட் கிளாஸ் வந்து நம்ம ஷேர்ஸ் வந்து இப்போ கோல்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து கோல்டு சில்வரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சொன்னாங்க இல்லை கோல்டு வந்து இதுக்கு மேலே ஏறவே ஏறாது. 2019 அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2021 அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து ஓரளவுக்கு வீழ்ச்சி இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொன்னாங்க இல்லை இதுக்கப்புறம் வந்து மேலே போகவே போகாது, பல வருஷம் ஆகும், இல்லை பல வருஷத்துக்கு அப்புறமும் போகாது. இப்போ வந்து ரீசெண்ட் டேஸில் உங்களுக்கே தெரியும் கோல்டு சில்வர் என்ன ரேட்டில் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு. ஸோ இதெல்லாம் வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் நம்ம வந்து பார்க்கக்கூடியது. ஸோ நீங்கள் வந்து எந்த ஸ்டாக்கையுமே ஒரு பேசிக் அனாலிசிஸ் பண்ணி அந்த ஸ்டாக் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட டவுன்ஃபாலில் இருந்தது, அதுவும் நல்ல ஃபண்டமெண்டலி நல்ல ஸ்டாக் அப்படின்னா இந்த டைம் தான் கரெக்டான டைம் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு பையிங் லெவல். சரிங்களா? அதுலேருந்து நீங்கள் வந்து நிறைய பேர் சொல்கிறது என்னன்னா என்னால் ப்ராஃபிட்டே பண்ண முடியல, என்னால் வந்து அதிகப்படியான ப்ராஃபிட் பண்ண முடியல. ஸோ அதிகப்படியான ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர்ஸ் வந்து லோ லெவலில் இருக்கும் போது நீங்கள் பை பண்ணுறது தான் புத்திசாலித்தனம். அதே மாதிரி உங்களுக்கு தேவையான ப்ராஃபிட் கிடச்சிருச்சு, சில பேர் வந்து 12%, 15% எனக்கு ப்ராஃபிட் போதுமானது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உங்களுடைய பொறுத்த கருத்து. ஸோ நீங்கள் அந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஹையாக இருந்ததுன்னா நீங்கள் விற்றுட்டு உங்கள் லாபத்தை வந்து எடுத்துகிட்டு போய்க்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ பப்ளிக் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதை வந்து ரிவர்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப ஹையில இருக்கும் போது போய் எல்லாரும் திடுன்னு போய் வாங்குறது, அப்புறம் லோல இருக்கும் போது செல் பண்ணுறது. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா பப்ளிக் வந்து மார்க்கெட் மேலே இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் போயிடும். அப்புறம் என்ன ஆகிடும் அப்படின்னா லோவாக செல் பண்ணும்போது வந்து அதிகப்படியான நஷ்டத்தை வந்து நம்ம வந்து நேரிடப்படும். ஸோ ஹையாக இருக்கும்போது நிறைய பை பண்ண வேண்டாம். எல்லாரும் பை பண்ணுறாங்கன்னு பிளைண்டாக போய் பை பண்ண வேண்டாம். ஸோ இதை வந்து ஒரு காஷனாக எடுத்துக்கோங்க. எப்பவுமே வந்து நீங்கள் வந்து சிம்பிளாக வந்து ஸ்டாக் ஒரு நல்ல ஃபண்டமெண்டலி ஸ்டாக் வந்து நல்ல கரெக்ஷன் காமிச்சிருக்கு அப்படின்னா அதோடைய 52 வீக்ல ஹைலேருந்தோ இல்லை வந்து ஒரு நல்ல 10%, 20%, 30% நல்ல கரெக்ஷன் காமிச்சிருக்கணும். ஸோ அதுதான் வந்து எல்லாரும் பயப்படக்கூடிய டைம். அப்போ தான் நீங்கள் வந்து எக்ஸாக்டாக வந்து வாங்கணும் ஷேர்ஸை. ஸோ வாங்கி அதுக்கப்புறமா நீங்கள் ஹோல்டு பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக லாபம் நிச்சயம். சரி ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. தேங்க்யூ வெரி மச். இந்த கண்டென்ட் பிடிச்சதுன்னா ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப்.